ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை தந்திருக்கிறார். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில டெஸ்ட் வைப்பார். என்ன டெஸ்ட்டு அப்படின்னா, சூஸ் த பெஸ்ட். ஒரு 2 காரியத்தை சொல்லி ஒன்று செலக்ட் பண்ண அப்படிம்பார். நாம் சுயாதீனமாய் சிந்திக்கும்படியாய் விரும்புகிறவர். என்றைக்குமே மனுஷனை ரொம்ப நெருக்கிலாம் கொண்டு போக மாட்டார். இன்றைக்கி அப்படி நினைக்கிறாங்க. அது நம்ம மிஷினாக இருக்கணும், அல்லது வேறு ஒரு இதாக இருந்தால் தான். மனிதனாய் அவரை போல உருவாக்கின நம்மை நம்ம செலக்டுக்கே கொடுக்குறார். நீனே செலக்ட் பண்ணிக்கோ, நீனே நினச்சி உன்னுடைய சாய்ஸ், உனக்கு என்ன வேணும் அதை எடுத்துக்கோ. அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ அதை உன் கரத்தின் கிரியைகள் எதுவோ அதை நீ பெற்றுக்கோ. பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் விவிதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, முக்கியமான ஒரு டெஸ்ட்டை வச்சுருக்காரு பாருங்க. ஜீவ வழியும் வச்சுருக்கிறேன், மரண வழியும் வச்சுருக்கேன். உனக்கு எது வேணும், ரெண்டையும் பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறார். ஜீவ வழி எப்படி இருக்கும், மரண வழி எப்படி இருக்கும். இதை திரும்ப இயேசு சொல்லியிருக்கிறார் பாருங்க. மற்ற 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவனுக்கு போகிற வழி, அதே போல் நரகத்துக்கு போகிற வழி. வாசிக்க கேட்போம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மரண வாசல் இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் அது கேட்டுக்கு போகிற ஒரு வாசல். அது எப்படி இருக்குன்னா விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது. இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஜீவனுக்கு போகிற வாசலை தெரிந்து கொள்கிறீங்களா, அல்லது கேட்டுக்கு போகிற வாசல்? பைபிளை எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம் என்பது மட்டுமல்ல, நம்மகிட்ட நீனே நினச்சிக்கோ, செலக்ட் பண்ணிக்கோ, சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஜீவனையும் மரணத்தையும் நமக்கு முன்னாடி வச்சுருக்கிறார். எரேமியா மூலமாக அதான் சொல்கிறார். எரேமியாவுடைய நாட்களில் நீ பாபிலோனுக்கு போ அப்படிங்கிறார். இவன் அதுக்கும் கீழ்ப்படி மட்டும்தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத ஜீவனுக்கு போகிற வாசலைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ வழியும் மரண வழி. அதனால் நம்ம எந்த வழியில் போகணும் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை பைபிள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தும் மரண வழிக்கு நேராக போகக்கூடாது. உலகத்தான் மாதிரி நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, தண்ணி அடிக்கிறது, சினிமா பார்க்குறது, சர்ச்சைக்கு போகாமல் இருப்பது, ஜெபிக்காமல் இருப்பது எல்லாம் பார்த்திங்கன்னா மரண வாசலுக்கு நேராக போகிறோம்னு அர்த்தம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன சொன்னோம், அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும், ஜெபத்தை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம் இஷ்டம் போல் வாழ்ந்தால் அதான் கேட்டுக்கு போகிற வழியும் சரி வாசலும் சரி 2 விரிவு தான். எப்படி வேணாலும் போகலாம். அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் அப்படி கிடையாது. இடுக்கமாகவும் இருக்கும், நெருக்கமாகவும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக போகணுன்னு அப்படி ஒரு வாசலில் போயிருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிற அப்படின்னாலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்ன செய், ஜீவ வழியை பார்த்து ஓடு. அந்த வழி யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார். அப்போ அவரை ஒருவன் பின்பற்றினால் அவன் ஜீவனை கண்டடைவான். அப்படிப்பட்ட ஜீவனை கண்டடைங்க. இந்த பூமியில் உங்களுக்கு ஜீவனை தந்து நடத்துவார். God bless you.